நிதி பற்றாக்குறை. இந்த நிதி பற்றாக்குறையில நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியாது. அதனால மக்கள்ட்ட ஒரு அதிருப்தி ஏற்படணும். அதன் மூலியமா இந்த ஆட்சிய வீழ்த்தணும். இதுதாங்க அவங்களோட திட்டம். அமைச்சர் இல்லையா? அப்படிலாம் எங்களுக்கு முக்கியம் இல்ல. இவர் பார்ப்பனரா? பார்ப்பனர் இல்லையான்றது தான் முக்கியம். இந்த மக்களை இது என்ன பற்றி சார் இது? கவலைப்படுகிறார். ஏங்க எங்க அரசியலுங்க. எங்களுக்கு ஒரு தொடர்ச்சியா பாரம்பரியம் இருக்குது. நேக்கு நோக்குன்றதுக்கு எப்படி ஒரு பாரம்பரியம் இருக்குதோ, நான் அதனால தான் சொல்றேன். நாங்க சாமிக்கே பயப்படாதவங்க, மாமிக்கு பயப்பட மாட்டோம். இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்க வேண்டாம். உன்னோட அரசியல் எங்ககிட்ட செல்லாது. புரியுதுங்களா? அதனால தான் நான் ரொம்ப கவனமா சொன்னேன். அண்ணாமலை தான் கவலைப்படணும். அவங்க ஒரு நிதித்துறை அமைச்சர் இல்லையா? நீ அப்படி பார்க்கவே மாட்டீங்களா அவங்கள? குழு சார்பா வந்து அந்த பேரிடர பார்க்கட்டும். பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க? வெள்ளமும் கிடையாது, பாதிப்பும் கிடையாது, பேரிடரும் கிடையாதுன்னு அவங்க தானே சொன்னாங்க. ஆனா அங்க உட்கார்ந்துகிட்டு அவங்க என்ன பண்றாங்க? பாதிக்காத இடத்துல உனக்கு என்ன வேலை? ஆக இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப 2, 3 நாளா நிம்மி மாமியோட சவுண்ட் அதிகமா கேக்குது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆளுநர் பாண்டிச்சேரி ஆளுநர் தமிழிசையோட சவுண்ட் அதிகமா கேக்குது. அப்ப இவர்கள் ஊடகத்த நிறைச்சுட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலைக்கு என்ன வேலை? அண்ணாமலைய வந்து ஒரு தமிழ்நாட்டு எதிர்க்கட்சி ரோல் அவர் அண்ணாமலை பண்றாருன்னா, அண்ணாமலை எப்பல்லாம் அண்ணாமலையோட குரல் அதிகமாக கேக்குதோ, அப்பல்லாம் ஆளுநரோட குரல் அதை விட அதிகமா கேக்குது. அததான் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ! என்ன அப்பா, ஆத்தான்லாம் பேசுறாவா? அத்தின் பேருன்னு தானே சொல்லணும். மாமான்னு தானே கூப்பிடுவா. எங்க பண்பாடு இல்லையே. நாங்க என்ன சொல்றோம்னா, இங்க 93% இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள். இது கடுமையான விமர்சனம் இல்லையா சார்? ஏங்க நக்கி பிழை நல்லதென்று சொல். பாரதிதாசன் சொல்லலையா? நக்கி பிழை நல்லது அதை நல்லதென்று சொல். இது ஒரு வாழ்க்கையா இது? இது ஒரு பொழப்பா இது? அதாவது பரவாயில்லைங்க. ஆனா இன்னொன்னு சொன்னாரு பாத்தீங்களா? அந்த மேசைக்கடியில தவழ்ந்து போய் கேட்கணும்னு எடப்பாடி விரும்புறாரா? ஏன்னா அவருக்குன்னு ஒரு டிக்னிட்டி, அவருக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குதுல்ல. நீங்க அதையும் அவரோட மனநிலையில இருந்து பார்க்கணும். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை, எழுத்தாளர், டிரவிடியன் சிண்டிகேட் நிறுவனர், தோழர் பெரியார் சரவணன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். குறிப்பா ஒரு 2, 3 நாட்களா பார்த்திருப்பீங்க. அதாவது முதலில் வந்து சென்னை வந்து வெள்ளத்தில் மிதந்தது. அடுத்து வந்து தென் மாவட்டங்கள்ல வரலாறு காண அளவுக்கு கிட்டத்தட்ட முக்கியமான ஆட்கள் சொல்றாங்க, புள்ளியியல் நிபுணர் சொல்றாங்க, 1000 ஆண்டுக்கும் காணாத ஒரு பெருமழைங்கிறாங்க. 93 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாயிருக்கு தூத்துக்குடி மாவட்டம், தென் மாவட்டங்கள்ல எல்லாமே. குறிப்பாக காயல்பட்டினத்துல 94 பதிவாயிருக்கிறது. இப்படியான ஒரு நிலையை பேரிடர் என்று அறிவிப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று மத்திய நிதிநிலை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருந்தார். அப்படி ஒரு ஸ்கீம் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதற்கு எதிராக உதயநிதி பேசியது எனக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, உன் அப்பன் வீட்டு சொத்தா என்று கேட்டது அது ஒரு வெள்ள நிவாரண விஷயத்தை விட பேசும் பொருளாக மாறியது. இப்பொழுது தூத்துக்குடிக்கு வந்து குறிப்பாக பாதிக்கப்பட்ட புகைப்படங்களை பார்த்திருக்கிறார். இது எப்படி பாக்குறீங்க? முதல்ல இதுக்கு இந்த உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி தொடர்ந்து அறக்களம் இந்த யூடியூப் சேனலுக்கு இந்த அரசியலற்ற ஜனநாயகம் என்கின்ற வாடை கூட என்னன்னு தெரியாத அடிப்படைவாதிகள் இருக்காங்க தெரியுங்களா? பாசிஸ்டுகள். இவர்கள் தொடர்ந்து அறக்களம் சேனலையும், அறக்களம் சேனலோட நிறுவனரையும் குறிவைத்து தாக்குவது, அவரோட குரல் வளையை நெரிப்பது போன்ற இந்த கேடுகட்ட செயலை திராவிடியன் சிண்டிகேட் இன்டலெக்சுவல் ஃபோரம் சார்பாக கடுமையாக கண்டனத்தை தெரிவிக்கிறேன். இந்த உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு ஆவணம் செய்யணும். இது நாம் தமிழர் கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் மட்டுமல்ல, அனைத்து ஜனநாயக சக்திகளும் உடனடியாக இதுல தலையிடணும் அப்படின்னு இதன் மூலம் கேட்டுக்கிறேன். அதே போல மதுரையில வந்து இது ஒரு காவல்துறையில ஒரு புகாராகவும் பதியப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்யணும். இதுல எந்த பாராபட்சமும் பார்க்க கூடாது என்று காவல்துறைக்கு மட்டுமல்ல, தமிழக அரசுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன். இந்த போக்கு வளருமானால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளும் எதிர்காலத்தில் ஒடுக்கப்படுவதற்கு நாமே இந்த பாசிஸ்டுகளுக்கு வழிவிட்டதாக ஆகும். எனவே தொடக்கத்திலேயே இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாய் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார், நன்றி. இப்ப
சென்னையில இது முதல்ல இந்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி இத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எவ்வளவு இவர்கள் இரக்கமற்றவர்கள் அப்படின்றத பத்தி நீங்க பார்க்கணும்னா, இந்த அரசு ஆட்சிக்கு வரும்போதே ஓராண்டு முழுமையா கொரோனாவுல போயிடுச்சு. தேசமே உறைஞ்சு கிடந்தது. தொழில்கள் எல்லாம் முடங்கி போச்சு. மனித வாழ்க்கை ஸ்தம்பிச்சு அப்படியே நின்னுடுச்சு. இதிலெல்லாம் சமாளிச்சு தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கும்போது, சென்னையில 55 சென்டிமீட்டர் பெருவெள்ளம். வரலாறு காணாத ஒரு புயல். வரலாறு காணாத மழை. ஏறக்குறைய ஓராண்டு பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் பெய்து சென்னையே மிதக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. அத ஒரு வாரத்துல உலக அளவுல நல்லா கேட்டுக்கங்க. அ இங்கிலாந்து அதோட தலைநகரா இருக்கக்கூடிய லண்டன் தண்ணீல மிதந்துச்சு. கடந்த 10 நாளைக்கு முன்பாக அமெரிக்காவுல மிகப்பெரிய ஒரு வெள்ளம். டொரண்டோ மாநிலம் போன்ற, மெக்சிகோ போன்ற பகுதிகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வெள்ளம் ஏற்பட்டு, கடும் புயல் மழை ஏற்பட்டு, அரசாங்கமே மீட்பு குழுவினரே அது உள்ளார போக முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. ஆனா, இந்த சென்னை பெருவெள்ளத்திலிருந்து 55 சென்டிமீட்டர் மழை அளவு அதுல இருந்து வெறும் 3 அல்லது 4 நாட்களிலேயே சென்னையை மீட்டெடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, திமுக அரசு. இதுல எங்கேயும் நீங்க குறை சொல்ல முடியாது. அதுல இருந்து தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளும்போது, அடுத்த ஒரு பெரிய ஒரு இடி என்ன விழுவுதுன்னு கேட்டீங்கன்னா, 95 சென்டிமீட்டர் காயல்பட்டினம் போன்ற பகுதிகள்ல, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி போன்ற பகுதிகள்ல கடுமையான மழை. இந்த மழை எப்போ பொழிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1809ல 1809க்கு பிறகு இப்பதான் ஏறக்குறைய ஒரு 150 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் அவ்வளோ கடுமையான ஒரு மழை பொழியுது. நாங்க என்ன ஏடிஎம்மா வச்சிருக்கிறோம். எப்படி நாங்க என்ன ஏடிஎம்மா வச்சிருக்கிறோம்னு சொல்லி எகத்தாளமாக, நக்கலாக கேள்வி கேட்டது. சரி அது போகுதுன்னு பார்த்தோம்னா, நிர்மலா சீதாராமன் இங்க வந்து கொஞ்சம் கூட அரசியல் அறிவற்றுத்தனமா, ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையில மாநில அரசை கடுமையாக எதிர்ப்பது மட்டுமல்லாமல், இது பேரிடராக நாங்கள் கருத முடியாது. எப்படிங்க? இத நாங்க பேரிடராவே கருத முடியாதுன்னா, அப்ப எதுதான் பேரிடர்? ஒரு தேசிய பேரிடர்னா எதுதான் தேசிய பேரிடர்? அதுக்கு என்ன அளவுகோல் வச்சிருக்கீங்க? இல்ல ஆக இது போன்ற முக்கியமா இல்ல இப்ப நேத்து வந்து பார்த்திருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லா ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதிகாரிகளை முடக்கி விட்டிருக்கிறார்கள். நம்ம அதெல்லாம் வந்து குறை சொல்ல முடியாது. ஆனாலும் கூட பேரிடர் என்ற அறிவிப்பு இதுவரை வரவில்லை. இப்ப நேரடியா வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. இது இப்ப கூடவா அறிவிக்காததுக்கு வேற எதனா இதுவும் அரசியல் காரணம் சொல்ல முடியும் நம்ம? கண்டிப்பா இது வந்து அரசியல் காரணம் தாங்க. தமிழகத்தை வந்து மாற்றாந்தாய் மனநிலையோட மத்திய அரசு அணுகுது அப்படின்றதுக்கு இதை விட உதாரணம் என்ன சொல்லிட முடியும்? குஜராத்ல ஏற்பட்ட அந்த வெள்ள பாதிப்புனால உடனடியாக 1000 கோடி ரூபாய் விடுவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 4000 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்திருக்குது. அதே போல பீகார்ல, ஒரிசாவுல இப்ப சமீபத்துல ஏற்பட்ட வெள்ளத்திற்கு கிட்ட 6000 கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி ஒதுக்கி இருக்குது. ஆனா தமிழகத்தை வந்து நாங்க வந்து இதை ஒரு பேரிடராவே நாங்க கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னா, அப்ப நாங்க கொடுக்கக்கூடிய வரி வருவாயெல்லாம் எங்க போகுது? மத்திய அரசுன்னு எதுக்கு ஒரு அரசு இருக்கணும்? இத நம்ம நல்ல ஒரு அறிவு இல்லாம சிந்திக்கணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இது இது மாதிரி வந்து ஒரு அரம்பத்தனமான ஒரு செயல், ஒரு பாராமுகம், மாற்றாந்தாய்மா ஏங்க கொஞ்சமாவது மனிதாபிமானம்னு இருந்தா அவங்க அப்படி பேச தோணுமா? இத்தனைக்கும் நிர்மலா சீதாராமன் எங்க இந்த மதுரையைச் சேர்ந்தவங்க தானே. அவங்க அப்பாவுக்கெல்லாம் ஒரு பாரம்பரிய வரலாறு உண்டு தானே. அவங்க வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்தை வந்து ஒரு எதிர் மாநிலமாக, எதிரியாக நினைக்கிறாங்கன்னா, நாம இந்த கொடுமையை யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? ஆனா இந்த போக்கு நீடிக்குமானால், உங்களுக்கு தெரியும், உலகத்துல மிகப்பெரிய சர்வதிகாரிகள் மண்ணோடு மண்ணாக, வேரடி மண்ணோட மண்ணாக கல்லறையில் வைத்து புதைக்கப்பட்டது. பல்வேறு சர்வதிகாரிகளின் கல்லறைகள் கூட தூக்கி எறியப்பட்டது. இதெல்லாம் வரலாறு பார்த்திருக்குது. இல்ல ரொம்பலாம் ஒரு வந்து பக்கம் அதிகாரம் இருக்குன்னா ஆணவத்துலலாம் ஆடக்கூடாதுன்றது இதன் மூலம் நம்ம வந்து எச்சரிக்கை. நீ எடப்பாடி பழனிசாமி கூட பாத்தீங்கன்னாக்கா அது காங்கிரஸ் இருந்தாலும் பாஜக இருந்தாலும் கூட கேட்ட நேரத்தில் உரிய நிதியை இதுவரை கொடுத்ததாக வரலாறு இல்லைங்கிறத அவர் தாக்கியமாக பதிவு செய்கிறார். அதை தாண்டி அவரே ஒரு விஷயம் என்ன சொல்றாருனாக்க அவங்க சும்மாவே கொடுக்க மாட்டாங்க. இது உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்கன்னா உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்டு இவ்வளவு இப்படி திட்டினா எப்படியா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிருக்காங்கல்ல. இது ஒரு வகையில இல்லங்க. அவர் இல்ல சொல்றது இது ஒரு நியாயமா இருக்குல்ல. இது வந்து அடிப்படையிலேயே தவறான ஒரு செய்தி. யாரு திட்டுனா? ஒருத்தன் வந்து ஏடிஎம்மான்னு கேட்கிறாரு.
நாங்க ஆ. வந்து கேட்கும் போதெல்லாம் நிதி கொடுக்கறதுக்கு எங்க பணத்தை கேட்கிறோம். தமிழக அரசு கொடுத்த வரி வருவாய குடுப்பான்னு கேட்கிறோம். ஆனா, அவருக்கு அதுக்கு நக்கலா ஏடிஎம்மான்ட்டு கேட்கறாங்க. இது வந்து பேரிடரே கிடையாதுன்றாங்க. ஒரு பெரிய அளவுல சேதமே ஏற்படலன்றாங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல அவரு கேட்கிறாரு, நான் வந்து எங்க நிதிய கேட்கிறேன். மக்கள் கொடுத்த பணத்த திருப்பி கேட்கிறேங்க. மக்களுக்கு நிவாரணம் கொடுப்பதற்காக. நான் ஒண்ணும் உங்க அப்பா வீட்ல இருந்து குடுக்கலைங்கன்னு சொல்றாரு. இது எப்படி திட்டுனதாகும்? ஒருவேள அந்த மேசைக்கடியில தவழ்ந்து போய் கேட்கணும்னு எடப்பாடி விரும்புறாரா? ஏன்னா அவருக்குன்னு ஒரு டிக்னிட்டி, அவருக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குதுல்ல. நீங்க அதையும் அவரோட மனநிலையில இருந்து பார்க்கணும். அவர் எல்லாத்தையும் இன்னைக்கு அரசு, கட்சி, கொடி, சின்னம் இதெல்லாம் எப்படி கொண்டு வந்தாரு? மேசைக்கடியில தவழ்ந்து போய் தானே கொண்டு வந்தாரு. அப்ப அது மாரியே அடுத்தவங்களும் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரா? இதெல்லாம் ஒரு கேடுகெட்ட அரசியல் இல்லையா? எடப்பாடி இதுக்கு செத்து போயிடலாமே! தூக்குல தொங்குன்னு சொல்றோம் நாங்க. எதுக்கு இந்த இந்த மானங்கெட்ட உயிர் தேவையா உனக்கு? இது கடுமையான அ விமர்சனம் இல்லையா சார்? ஏங்க நக்கி பிழை நல்லதென்று சொல். பாரதிதாசன் சொல்லலையா? நக்கி பிழை நல்லது அதை நல்லதென்று சொல். இது ஒரு வாழ்க்கையா இது? இது ஒரு பொழப்பா இது? அதாவது பரவாயில்லைங்க. ஆனா இன்னொன்னு சொன்னாரு பார்த்தீங்களா? என்ன மதிப்புன்னே தெரியாம மத்திய அரசுகிட்ட பணம் ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியில இருந்து எல்லா கட்சிக்காரங்களும் என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு மனித வாழ்க்கை அவலப்பட்டு போயிருக்குது. மிகப்பெரிய ஒரு சேதத்தை சந்திச்சிருக்குது. அந்த மனிதர்கள் மறுபடியும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கே, அந்த இழந்த பொருட்களை மீட்பதற்கே இன்னும் 6 மாசம் ஆகும். அப்ப முதல் கட்ட நிவாரணத்த குடுங்கன்னு சொல்றது தான் நியாயமா இருக்கும். அரசியல் ரீதியா கருத்து வேறுபாடுகள் விமர்சிக்கிறதுன்றது வேற. ஆனா ஒரு பொது பிரச்சனைன்றப்ப என்ன பண்ணணும்? மத்திய அரசுகிட்ட ஒரு அழுத்தம் குடுக்கணும். அத செய்ய யோகிதை இல்லாம, மாநில அரசுகிட்ட சொல்றாரு. எவ்வளவு சேதம்னு தெரியாம பணம் கேட்டா அவங்க எப்படி குடுப்பாங்கன்னு சொல்றாரு. நிர்மலா சீதாராமன் எதிரொலியாற்றிருக்காருல்ல. அதாவது இந்த மாரி அது அவங்க பாஷை அப்படித்தான் பேசுவாங்க. அப்பன் வீட்டு சொத்தா, ஆத்தா வீட்டு சொத்தா, அல்லது நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அப்பனோட சொத்துல தான் பதவிக்கு வந்தீங்களான்னு கேட்கறாங்க. இது என்ன நாகரீகம் கேட்கறாங்கல்ல. அடிப்படையில அந்த கேள்வி நியாயமானது உங்களுக்கு தெரியலையா? இவரு என்ன சொன்னாரு, அந்த தாம்பராஸ், தமிழ்நாடு பிராமணர் சங்க தலைவரு நாராயணன், அவரு என்ன சொன்னாரு தெரியுங்களா? ஒரு பொது கூட்டங்க, மக்கள்லாம் இருக்கிறாங்க. மக்கள் பார்ட்னர்கள் எல்லாமே அந்த கூட்டத்துல அந்த சங்க உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்படிதான் அன்னைக்கு ஒரு பொண்ணு சொன்னா, "தண்ணி கொண்டு வான்னு சொல்லிட்டா. மாமா வந்திருக்காரு, தண்ணி எடுத்துட்டு வாங்கோ" அப்படின்னு சொல்லிட்டா. என்ன இப்படி பேசிட்டா அவ? ஜலம்னு தானே சொல்லணும். நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குல்ல. நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குதுல்ல. ஜலம்னு சொல்லாம தண்ணீன்னு சொல்லிட்டா. நம்மளோட கல்ச்சர விட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள்லாம் விலகி போறாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டாருங்க. அததான் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, "ஐயோ! என்ன அப்பா, ஆத்தான்லாம் பேசுறா அவ? அத்திம் பேருன்னு தானே சொல்லணும். மாமான்னு தானே கூப்பிடுவா. எங்க பண்பாடு இல்லையே." நாங்க என்ன சொல்றோம்னா, இங்க 93% இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள். லட்சக்கணக்கான மனிதர்கள் பேரிழப்பு அடைஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு பேரிடரே கிடையாதுன்னு சொல்றவங்க கிட்ட போய் நீங்க மனிதாபிமானத்த எப்படிங்க எதிர்பார்ப்பீங்க? தமிழகம் முழுவதும் எவ்வளவு பெரிய இழப்புகளுக்கு இன்னைய வரலும் ஒரு ரூ. 10 குடுக்கலீங்க. சல்லி மத்திய அரசுல இருந்து இன்னைக்கு வரலும் நிவாரணம் வரலீங்க. எப்படிங்க இது நம்ம ஏத்துக்க முடியும்? அப்போ உங்க பாஷையில பேசினாதான் உங்க பாஷை தான் பொது பாஷையா? எங்க இருந்தாலும் கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரலும் இவனுங்களுக்குன்னு ஒரு ஸ்லாங்க வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறானே தமிழன்ற பேர்ல. நாங்களும் தமிழன் தான் வந்து சொல்றானே. ஆனா அது எங்க பண்பாடு இல்ல. எங்க பண்பாடு உழைக்கும் மக்கள் பண்பாடு. அந்த உழைக்கும் மக்கள் பண்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவதுதான் அரசு என்பது. அவர்களோட செல்வாக்கில் வரக்கூடியதுதான் அரசு. அப்ப இந்த மொழி சொல்லாடல் இப்படிதான் இருக்கும். இதுதான் தூய தமிழ் சொல்லுன்னு நாங்க சொல்றோம். நீ பேசுறது கலிசட, மேட்டுக்குடி கலிசடத்தனத்தின் வெளிப்பாடுன்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? ஓகே, ஓகே. அது அந்த இப்ப நமக்கு என்னன்னா, அதாவது வெள்ளம் ஒரு பேரிடர் காலமா இருக்கிறது. பேரிடருக்கு உண்டான நிவாரணம் கிடைக்கவில்லை. அது மத்திய அரசோ, மாநில அரசோ பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனையை மையப்படுத்தி பேசாமல், இப்ப வந்து மத்திய அரசுக்கும், மாநில அரசுக்கும் ஒரு பிணக்கு உருவாக்குவது போல அந்த ஒரு அரசியல் சண்டையாக மாறுவது சரியா? இப்ப வந்து இல்ல குறைந்தபட்சம் வந்திருக்காங்க. அதாவது நிர்மலா அவங்க சீதாராமன் திட்டம் பார்வையிடுவதற்காக வந்திருக்காங்க. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து திட்டமிட்டு இப்படி ஒரு எதிர்க்கட்சியோட ரோல வந்து இவங்க திட்டமிட்டு கட்டமைக்கிறாங்க. இதுக்கு நாம ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு வந்து கண்டிக்க வேண்டியது அண்ணாமலை தான் கண்டிக்கணும். என்ன காரணம்னா, நீங்க நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. மத்திய அரசு அண்ணாமலைய இந்த நிமிஷம் வரலும் நம்பல. மத்திய பாஜக
அண்ணாமலையை நம்பாம, அண்ணாமலை செய்யக்கூடிய அரசியலின் மேல் நம்பிக்கை இல்லாமல், ஒரு பக்கம் பாண்டிச்சேரி கவர்னர விட்டு இங்க வந்து நிவாரணம் கொடுக்க வைக்கிறது. நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அத வந்து பாக்குறாங்க. அ அவங்க வந்து அரசியல் ஆனா அண்ணாமலை கருத்துக்கள வரல தென் மாவட்டங்களுக்கு. சொல்றேன் நானு. அரசியல் கருத்துக்கள பேச வைக்கிறது. பாண்டிச்சேரி கவர்னர் தமிழிசைய வச்சு அரசியல் பேச வச்சு, நிவாரணம் நடக்கல, அது நடக்கல, இது நடக்கல. அதான் பேரிடரே இல்லன்ட்டீங்கல்ல, அப்புறம் அங்க என்ன உங்களுக்கு நிவாரணத்துக்கு என்ன வேல? என்ன இது ஒரு மோசடி இல்லையா? அப்ப ஒரு எதிர்க்கட்சி அரசியல் தலைவரோட ரோல யாரு அபகரிக்கிறா? தமிழிசை அபகரிக்குது. இன்னொன்னு எதிர்க்கட்சி தலைவரா இருந்து பேசக்கூடியத மத்திய நிதி அமைச்சரா இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுல வந்து பேசுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு கவர்னர் ஒரு போட்டி அரசாங்க கூட்டத்த நடத்துறாங்க. இப்ப யார இவங்க வந்து செயலிழக்க வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலைய செயலிழக்க வைக்கிறாங்க. அண்ணாமலை செய்ய வேண்டிய வேலைய மத்தவங்கள செய்ய வைக்கிறதன் மூலியமா அண்ணாமலைய டம்மி பண்றாங்க. அண்ணாமலை குரலை டம்மி வேண்டிய கேட்க அவசியம் என்ன விடாத வந்திருக்கு? என்ன காரணம்னா, அண்ணாமலை மேல நம்பிக்கை இல்ல. அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அண்ணாமலை கவலைப்பட வேண்டிய விஷயம் நாங்க கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்ல. எங்களுக்கும் இந்துத்துவாவுக்கும் பரம்பரை பகை உண்டு. ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருக்குது எங்களுக்கு. எங்களுக்கு நாங்க வரலாறு நெடுக்க பார்த்தீங்கன்னா, இவனுங்களோட மாரடிக்கிறது தான், இந்த டெல்லியோட இலவெடுக்கிறது தான் எங்களுக்கு வேலையாவே இருக்குது. ஆனா அண்ணாமலைக்கு அப்படி கிடையாது. அண்ணாமலைய வந்து ஒரு தமிழ்நாட்டு எதிர்க்கட்சி ரோல் அவர் அண்ணாமலை பண்றாருன்னா, அண்ணாமலை எப்பல்லாம் அண்ணாமலையோட குரல் அதிகமாக கேட்குதோ, அப்பல்லாம் ஆளுநரோட குரல் அதை விட அதிகமா கேட்குது. ஆளுநரோட பேச்சு தான் ரேப்பர் கன்டென்ட்டா மாறுது. சமூகத்துல, சோசியல் மீடியால பேசு பொருளா மாறுது. இப்ப 2, 3 நாளா நிம்மி மாமியோட சவுண்ட் அதிகமா கேட்குது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆளுநர் பாண்டிச்சேரி ஆளுநர் தமிழிசையோட சவுண்ட் அதிகமா கேட்குது. அப்ப இவர்கள் ஊடகத்த நிறைச்சுட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலைக்கு என்ன வேல? ஆனா அண்ணாமலை தான் கவலைப்படணுமே ஒழிய, யார் எதிர்த்தாலும் எங்களுக்கு எதிர்க்கட்சி நாங்க பதில் சொல்ல கடமைப்பட்டவங்க, நாங்க பதில் சொல்லுவோம். அது ஒரு ஜனநாயகத்துல அது ஒரு கூறுகள். மத்திய அரசு, தமிழக அரச ஒரு மாரி வன்மத்தோட தான் பாக்குதா? ஒரு எதிரி மனநிலையில தான் பாக்குதான்னா, ஆமா அதுல மாற்று கருத்து இல்ல. அது இன்னைக்கு நேத்து இல்ல. இது தொடர்ச்சியா காலகாலமா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. ஓகே. ஆனா இத அண்ணாமலை கவலைப்படணும். அண்ணாமலை விழிச்சுக்கணும். எனக்கு என்ன இதுல அக்கறை அப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை இந்த மண்ணின் மைந்தராக, கொங்கின் மகனாக, அவரோட உழைப்பு அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழக பிஜேபி ஏதோ பேசுற அளவுக்காவது இருக்குது. தமிழக பிஜேபி தலைவரா நியமிக்க கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலையோட உழைப்பு விரயமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். இல்ல சார், இப்ப எது எப்படியோ நீங்க அந்த அரசியல் பிணக்குகளை விடுங்க. நம்ம அதை தாண்டி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமானால், பாதிக்கப்பட்ட மக்கள் நிற்க வேண்டுமானால், நேரடியா வந்துட்டான களத்துல இருக்காங்கல்ல, இன்னுமா நீங்க நிர்மலா சீதாராமனை நம்பவில்லை? நான் மறுபடியும் சொல்றேங்க. அவங்க மத்திய குழு சார்பா வந்து அந்த பேரிடர பார்க்கட்டும். பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க? வெள்ளமும் கிடையாது, பாதிப்பும் கிடையாது, பேரிடரும் கிடையாதுன்னு அவங்க தானே சொன்னாங்க. ஆனா அங்க உட்கார்ந்துகிட்டு அவங்க என்ன பண்றாங்க? பாதிக்காத இடத்துல உனக்கு என்ன வேலை? ஆக இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு அச்சுறுத்தல். அங்க இருந்துகிட்டு அரசியல் பண்ண முடியுமா? அங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு வெள்ளத்துல வந்து பாதிக்கப்பட்டிருக்க மக்களை தமிழக அரசுக்கு எதிராக திருப்ப முடியுமான்ற வேலையெல்லாம் தமிழிசையும், ஆ நிர்மலா சீதாராமன் போன்றவர்களும் ரொம்ப நுட்பமா கட்டமைக்க முயற்சி பண்றாங்க. நான் அதனால தான் சொல்றேன். நாங்க சாமிக்கே பயப்படாதவங்க, மாமிக்கு பயப்பட மாட்டோம். இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்க வேண்டாம். உன்னோட அரசியல் எங்ககிட்ட செல்லாது. புரியுதுங்களா? அதனால தான் நான் ரொம்ப கவனமா சொன்னேன். அண்ணாமலை தான் கவலைப்படணும். அவங்க ஒரு நிதித்துறை அமைச்சர் இல்லையா? நீ அப்படி பார்க்கவே மாட்டீங்களா அவங்கள? எங்களுக்கு அமைச்சரா, அமைச்சர் இல்லையா? அப்படிலாம் எங்களுக்கு முக்கியம் இல்ல. இவர் பார்ப்பனரா, பார்ப்பனர் இல்லையான்றது தான் முக்கியம். இந்த மக்களை என்ன பற்றி சார் இது? கவலைப்படுகிறார். ஏங்க எங்க அரசியலுங்க. எங்களுக்கு ஒரு தொடர்ச்சியா பாரம்பரியம் இருக்குது. நேக்கு நோக்குன்றதுக்கு எப்படி ஒரு பாரம்பரியம் இருக்குதோ, தோப்பனாரு, மாமா, மாமின்னு சொல்றதுக்கு எப்படி ஒரு பாரம்பரியம் இருக்குதோ, அது மாரி எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. எங்களுக்கு பிரதமர் இல்லையான்னு எனக்கு முக்கியம் இல்ல. நிதி மந்திரியா, நிதி மந்திரி இல்லையான்றது முக்கியம் இல்ல. ஒருத்தன் விஞ்ஞானியா, விஞ்ஞானி இல்லையான்றது எனக்கு முக்கியம் இல்ல. இவன் பாப்பானா, பாப்பான் இல்லையா? இவன் மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவனா, மக்களுக்கு தொண்டு செய்யாதவனா? இதுதான் பெரியார் எங்களுக்கு கத்துக் குடுத்தது. சுனாமியே கரப்பான்பூச்சி மாரிங்க இவனுங்க. கரப்பான்பூச்சி மாரி. சுனாமி வந்தா பாதிக்கப்பட்டானா? உலகமே வந்து ஒரு பினான்சியல் கிரைசிஸ்ல மாட்டுச்சு. அதுல பாதிக்கப்பட்டானா? குஜராத்ல பெரிய ஒரு பூகம்பம் வந்துச்சு. அதுல பாதிக்கப்பட்டானுங்களா? கரப்பான்பூச்சி மாரி இவனுங்க எந்த பாதிப்புமே படமாட்டானுங்க. எந்த காலத்திலயும் எவ்வளவு வந்தாலும் பாதிக்கப்பட மாட்டானுங்க. அப்ப இவர்களுக்கு பாதிப்ப பத்தின என்ன கவலை இருக்க முடியும்?
ஒரு ஒடுக்கப்பட்டவனுக்கு தானே ஒடுக்கப்பட்டவனோட வழி தெரியும். ஒரு அடிமைக்கு தானே ஒரு அடிமையோட வழி தெரியும். இவர்களுக்கு எஜமானர்களுக்கு எப்படி அடிமையோட வழிய புரிஞ்சுக்க முடியும்? அதனால எங்களுக்கு நாங்க வந்து அமைச்சரா, பிரதமரா, முதல்வரான்றதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்ல. இவர்கள் யார்? இவர்களுக்கும் மக்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? சரி, இப்ப அவங்களோட சொந்த பேரிடர்னு அறிவிப்பாங்களா, அறிவிக்க மாட்டாங்க? அதை மட்டும் சொல்லிடுங்களேன். பேரிடர்னு அறிவிக்க அறிவிப்பாங்களா, அறிவிக்க மாட்டாங்களா? அறிவிக்கவே மாட்டாங்க. தமிழக அரசு நிதி பற்றாக்குறையில தள்ளாடணும். தமிழக அரசோட நலத்திட்டங்கள் அத்தனையும் முடக்கணும். இதுதானே கவர்னர் சொன்னாரு. தமிழகம் மட்டும் வளரக்கூடாது. இது நம்ம கவர்னர் ஆர்.என். ரவி சொன்னது தானே. தமிழகம் மட்டும் வளரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, தமிழகம் வளரக்கூடாது அப்படின்னா, இன்னைக்கு மக்கள் வந்து இப்ப பேரிடரு, நிதி பற்றாக்குறை. இந்த நிதி பற்றாக்குறையில நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியாது. அதனால மக்கள்ட்ட ஒரு அதிருப்தி ஏற்படணும். அதன் மூலியமா இந்த ஆட்சியை வீழ்த்தணும். இதுதாங்க அவங்களோட திட்டம். இதுவும் அரசியல் புரியுதுங்களா? தான்றீங்களா? 100% அரசியல். ஏங்க ஒரு பிரதமரோட ரெப்ரசன்டேட்டிவா நிர்மலா சீதாராமன் போய் பாதிக்கப்பட்ட பகுதியை பார்க்குறாங்க. பாண்டிச்சேரி கவர்னர் போய் பார்க்குறாரு. தமிழிசை சவுந்தரராஜன் போய் பார்க்குறாரு. ஏற்கனவே ஒரு குழு வந்து பார்த்துட்டு நல்லா சிறப்பா பண்ணியிருக்கிறாங்க. மீட்பு பணியெல்லாம் சிறப்பா பண்ணியிருக்காங்கன்னு ஏற்கனவே வந்து குழு பார்த்துட்டு போயிடுச்சு. இவ்வளவுக்கு பிறகும் இது பேரிடர் இல்லன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, பேரிடரே இல்லாத இடத்துல உனக்கு என்ன வேலை? புரியுதுங்களா? இந்நேரம்லாம் பணத்த முதல் கட்டமா வந்து 4000 கோடியோ, 5000 கோடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கணும்ல. அப்ப என்ன பண்ணணும்? இந்த தமிழக அரசு நிதி பற்றாக்குறையில தள்ளாடணும். மக்கள்ட்ட அவப்பெயர் வாங்கணும்னு ரொம்ப திட்டமிட்டு இவங்க வேலை செய்றாங்க. ஓ, முழுக்க திட்டமிட்டு அரசியல் தான் சொல்றீங்க. ஓகே, திட்டம் இது அப்படியே திட்டமிட்டது. இது அப்படியே கடுமையான விமர்சனங்கள் தான் இருந்தாலும் அப்படியே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நல்லது கெட்டதை அவர் தான் தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது. எதுவும் அதுவும் கூட தமிழர்கள் நேரடியாக களத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பொழுது கூட இப்படி விமர்சனங்கள் தேவையா, இணக்கமாக நிதியை பெற வேண்டுமா, எதிர்த்து நிதியை பெற வேண்டுமா என்ற பல்வேறு விவாதங்கள் இருக்கிறது. இந்த விவாத சூழல்ல அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கியது ரொம்ப நன்றி. நன்றி. மகிழ்ச்சி தோழர்.